ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாம் ரேஷன் கடையுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுத்தரப்புலேருந்து வந்திருக்கு. எல்லாம் டிஆர் ஆஃபீஸ் மூலமாகவும் தகவல் வந்து முக்கிய தகவலாக வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி குடுத்துருக்காங்க. இந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே மிக மிக மகிழ்ச்சியான செய்தியாக தான் வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் இனிமே அப்டேட் குடுக்கல. என்னைக்கு யாருக்கான வெளியாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா இன்னைக்கு சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு அப்படின்ற மாரி வந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சில மாவட்டங்களுக்கு இன்றைக்கும் இரவுக்குள்ளே அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து அப்டேட் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா திங்கட்கிழமையிலேருந்தே மாவட்ட வாரியாக ரிசல்ட்டு அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாகவே பேசப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை தேர்வுகளுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து வெளியாக இருக்குது. இருந்தாலும் அனைவருக்குமே நிறைய பேர் நிறைய சந்தேகங்களும் வந்து கேட்குறீங்க. அதனால் இந்த ரிசல்ட்டு இந்த மாதமாச்சு வருமா வராதா, உண்மை நிலவரம் வந்து என்ன, அவங்க வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடித்திருக்காங்களா இல்லையா, கூட்டுத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு, அவர் வந்து விரைவில் தான் வெளியிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் ரெடியாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு, எந்த மார்க்கின் அடிப்படையில் அனைவருமே வழங்கியிருக்காங்க, மார்க்கெல்லாம் வந்து எப்படி வந்து குடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்த உடனே எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பொறுத்தளவுக்கு எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்குது. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அனைவரையுமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு இன்றைக்கி சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்று ஜியோ உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களுக்கு போயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா டிஆர்எஃப்எஸ் மூலமாக நம்ம கால் பண்ணி கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ உத்தரவு வந்தால் நாங்கள் வந்து ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் தான் சில மாவட்டங்களுக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி 2 நாட்களாகவே சொல்லியிருக்காங்க. இருந்துமே ரிசல்ட் அப்டேட் ஆகலை. எல்லாம் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைலேருந்தே நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அனைவரையுமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட் அப்டேட் ஆக போகுது. ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து இருக்குது. ஏதாச்சும் ஒரு மாவட்டங்களுக்கு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டமாகவே ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஆக போகுது. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ரிசல்ட்டு வருகின்ற திங்கட்கிழமையிலேருந்தே நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கும் சில மாவட்டங்களுக்கு பப்ளிஷ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை குறித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து என்ன தகவல் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா நேற்று முன்தினம் வந்து செய்தியாளர்கள் வந்து சந்திச்சிருந்தார் இல்லையா. இதை பற்றி கேட்கும்போது வந்ததுன்னா எங்களுக்கு டிலே ஆகிடுச்சு. ஏற்கனவே பொங்கல் பண்டிகை வந்து வந்தது. அந்த பொங்கல் பண்டிகையின் காரணமாக வந்து பார்த்தோன்னா நிறைய ஒர்க்கு இருந்த காரணத்தினால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இதனால் வர வேண்டிய ரிசல்ட் இனிமேல் வரலை. அதுக்கப்புறம் இந்த மந்த்து நாங்கள் இறுதிக்குள்ளே நாங்கள் வந்து ரிசல்ட்டை கொடுத்துருவோம் அப்படின்றத தான் சொல்லியிருந்த நிலையில் சில மாவட்டங்களுக்கெல்லாம் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு நடந்து முடிந்திருக்கு அப்படின்றதான் சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு, போயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் தகவல் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான். இன்றைக்கும் சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வெளியாகிடும். இருந்தாலும் திங்கட்கிழமை தான் வெளியாகும் சொல்லிட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இதில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து நடந்து முடிந்திருக்கா இல்லையா, எதனால் இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணியிருக்காங்க, உண்மையான நிலவரம் வந்து என்ன அப்படின்றது தான் எல்லாருடைய சந்தேகங்கள் வந்து இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எங்க வந்து இது வந்து முடிந்திருக்கா இல்லையா அப்படின்றத இது வரைக்குமே வந்து சொல்லலை. இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு ஒரு 30-40 வேக்கன்சி இருக்கு இல்லையா. அவங்களுக்கெல்லாம் முடிந்திருக்கு. அவங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டு முடிய வந்தாங்க நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் வந்து டிலே ஆயிருக்கு அப்படின்னா அவங்க வந்து பொங்கல் பண்டிகை வந்து பொருட்கள் வந்து வழங்கியிருந்தாங்க இல்லையா. அந்த பொருட்கள்லாம் கணக்கு வழக்குகள் அனைத்துமே பார்வையிடுவதற்காக ஜனவரி பிப்ரவரி ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்கள் வந்து
தொடங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே இப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நாங்கள் வந்து தொடங்கிட்டோம். கூடிய விரைவில் இன்னும் 2 நாட்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் திங்கட்கிழமையிலேருந்தே நம்மளுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை இந்த மந்த் இறுதிக்குள்ளே கன்ஃபார்மாக ரிசல்ட்டு அப்டேட் வந்து ஆகப்போகுது. அடுத்ததாக இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்துன்னா நிறைய சந்தேகங்கள். எதனால ரிசல்ட் அப்டேட் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சில பேர் எல்லாம் கமெண்ட் எல்லாம் குடுக்குறாங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பணப்பட்டுப்பாடுகள் வந்து நடக்குது. இதெல்லாம் உண்மையா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 50% வந்து நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதெல்லாம் நம்மளால வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைய பொறுத்தளவுக்கு நிறைய மெகா ஊழல் வந்து நடக்குது அப்படின்றது அனைவருக்குமே தெரியும். வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஒரு செய்தித்தாள்லயே வந்து வெளியிட்டிருந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி வந்து வெளியாயிருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு சிக்கல், ஒரு கேஸ் போட்டாங்க அப்படின்னா, இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே இன்னும் சில மாதங்களுக்கு நேர்காணல் நடக்கல. அந்த நேர்காணலும் அதே மாரி தான் திங்கட்கிழமையிலேருந்தே கன்ஃபார்மா இந்த மந்த்துக்குள்ளேயே நாங்க வந்து முடித்து குடுத்துருவோம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மிக மிக ஒரு முக்கிய தகவலா தான் வந்து இருந்திருக்கு. இருந்தாலும் நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள் வந்து இருக்கு. என்ன அப்டின்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு நீங்க உடனே வந்து எக்ஸாம் கிடையாது. நேர்முகத் தேர்வு தானே இல்லையா? நேர்முகத் தேர்வுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணீங்க? உங்களுடைய நடவடிக்கை வந்து என்னென்ன? உங்களுடைய பேச்சு திறமை இதெல்லாம் கவனித்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில மார்க் அடிப்படையில குடுத்துருப்பாங்க. அந்த மார்க்கின் அடிப்படையிலும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலம் பதிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த வேலைய வந்து குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குடுத்துருக்காங்க. எல்லாம் அனைவருமே எதிர்பார்த்த மாரி இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் இது மாரி தான் வந்து நடந்திருக்கு. இருந்தாலுமே சில மாதங்களுக்கு முடிந்திருக்கு. இனிமே ஜியோ உத்தரவு வரல. அதெல்லாம் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து உத்தரவு கொடுத்தாரு அப்படின்னா, கன்ஃபார்மாக அனைவருமே எதிர்பார்த்தேன். ரிசல்ட்டு கூடிய விரைவில் அப்டேட் வந்து வெளியாகிடும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து வெளியே வந்தத உடனே எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ரிசல்ட் வந்த உடனே நம்ம சேனல்லேயே 38 மாவட்டத்துக்குமே லிங்க் இருக்குது. நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மாவட்டம் எது அப்படின்றத செக் பண்ணி வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாகவே வெப்சைட் பேஜுக்கு வந்துடும். அதில் உங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்த உடனே உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதனால் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமையிலேருந்தே மாவட்ட வாரியாக அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குது. அனைவருக்குமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான தகவலாக தான் வந்து இருக்குது. இதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அப்படின்னா சில பேருக்கு நிறைய நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பிறகு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடு தேடி போஸ்ட் மூலமாக வரும். அதில் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். எல்லாம் ப்ராப்பராக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் தான் வந்து இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக வந்து நடந்துடும். சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.